வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சிக்கன் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் இது கூட ஆச்சி சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவில் நான் எப்போவுமே ஆச்சி சிக்கன் 65 மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம லைட்டாக உப்பும் சேர்த்துக்கலாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கன் மசாலாவில் உப்பு இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பியோர் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன், அதனால் என்னது எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இது கூட நம்ம 1/2 லெமனை பிழிஞ்சிடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனோட மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு, நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ரொம்ப வேணாம், இந்த மாதிரி லைட்டாக ஊற்றினாவே போதும். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம சிக்கன் இதில் பொரிச்சிடலாம். ஏன் நான் எண்ணெய் கம்மியாக ஊற்ற சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த எண்ணெயை யூஸ் பண்ண போகிறது இல்லை, கீழே தான் ஊற்ற போகிறோம். அதனால கம்மியாக ஊற்றுறதே நல்லது. சிக்கனில் பொரிச்ச எண்ணெயே திருப்பி யூஸ் பண்ண வேணாம், அது உடம்புக்கு கெடுதல். அதை அப்படியே கீழே ஊற்றிடுங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இப்போ சிக்கனை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு சிக்கனாக போடுங்க. சிக்கனை இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ரெட் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம் எல்லா சிக்கனுமே. இப்போது மொறுன்னு டேஸ்ட்டான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது கூட கருவேப்பிலையை கூட பொரித்து போட்டுக்கலாம், ஆனால் நான் போடலை. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் 65. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.